ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் நடந்து முடிஞ்சாச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் சூப்பராக விளையாடினாங்க. ரெண்டு மேட்சுமே சும்மா சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு டீம்லையும் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் செம்மையாக இருந்துச்சு. அந்த அளவு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா கண்டிப்பாக இந்த கோப்பையை நம்ம தான் ஜெயிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு அதிர்ஷ்டமே இருக்காது. ஏதாவது ஒரு முறையில் பார்த்து வெளியே போயிடுவாங்க. இந்த முறை கஷ்டப்பட்டு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் கருப்பு இனம் வெள்ளை இனம்னு உண்டு. அந்த கருப்பினத்தவர் தலைமையில், அதாவது அந்த கேப்டனோட பேர் டம்போ கோமா, இந்த கருப்பின மக்களில் உள்ள ஆள், அவரோட தலைமையில் இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுடைய ஆணவத்தையும் ஆதிக்கத்தையுமே அடக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா அணி இல்லாதது நம்மளுக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் கூட இதுவரை எந்த ஒரு ஐசிசி டிராஃபியும் ஜெயிக்காத சவுத் ஆப்பிரிக்கா அணி ஜெயிச்சிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்திட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.